Back-to-back ICC trophies for Team India. After 12 years, India wins the Champions Trophy. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பேக்-டு-பேக் சாம்பியன்ஸ் ஒரு ஐசிசி ட்ராஃபிஸ் வந்து இந்தியா அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் 2024 T20 வேர்ல்டு கப் அடித்தாங்க. இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சிருக்காங்க. ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். 2013 இங்கிலாந்து அகேன்ஸ்டாக வின் பண்ணாங்க. 2017 அன்ஃபார்ச்சுனேட்லி வி லோஸ் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். ஸோ 2025 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அகெயின் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு அன்பீட்டன் சைடாக இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லெட்ஸ் சி த இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸ் ரிவ்யூ. ஸோ டாஸ் வின் பண்ணி மிச்சல் சாண்டர்ஸ் பேட்டிங் அப்படின்னு சூஸ் பண்ணாரு. ஸோ பேட்டிங் ஏன் அப்படிங்கிற ஒரு ரீசன் என்னன்னா, லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்தியா லீக் கேமில் பார்த்தா செகண்ட் பேட்டிங் வந்து நியூசிலாந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. மேபி அந்த டேர்ன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் ப்ராசஸ் தான் என்னன்னு தெரியல. அதுக்கேற்ற மிச்சல் சார் டாஸ் வின் ஸ்ட்ரைட்டாக பேட்டிங் அப்படின்னு சூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவும் சரி ஒரு வில் எங்கோ சரி ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு 5 overs ஒரு 7 overs வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதுவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி இதை கேவ் த பேக் த்ரூ ஒரு வில்லியம் விக்கெட் எடுத்து, அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் வந்ததுக்கப்புறம் குல்தீப் யாதவ் ஆல்சோ ஒரு 2 பிக் விக்கெட் எடுத்த ஒரு ரச்சின் ரவீந்திரா அண்ட் கேன் வில்லியம்சன் ஒரு 2 பேரோட விக்கெட்டு சீக்கிரம் எடுக்கல. மேபி நியூசிலாந்து ஒரு பெரிய ஸ்கோரை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டேரல் மிச்சல் அண்ட் டாம் லேத்தம் இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு ஒரு ஸ்லோ பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிட்டு இருக்கிற சமயத்துக்கு டாம் லேத்தம் வந்து ஒரு ஸ்வீப் ஆட போய் ரவீந்திர ஜடேஜாக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆவார். அதுக்கப்புறம் கிளென் ஃபிலிப்ஸ் அண்ட் டேரல் மிச்சல் இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேரல் மிச்சல் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆடி இருந்தார். பட் கிளென் ஃபிலிப்ஸ் ஒரு இதில் வந்து கொஞ்சம் கியரை ஷிஃப்ட் பண்ணி ஆட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் கிளென் ஃபிலிப்ஸும் அவுட் ஆகிட்டார். அண்ட் தென் மைக்கேல் பிரேஸ்வெலும் மிச்சலும் வந்தாங்க. ஸோ மைக்கேல் பிரேஸ்வெல் ஒரு இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடி இருந்தாங்க. டேரல் மிச்சல் ஒரு 50க்கு அப்புறம் கொஞ்சம் கியரை ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டேரல் மிச்சல் அவுட் ஆகிட்டார். அது எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்கேல் பிரேஸ்வெலோட ஒரு க்ரூஷியல் 50 தான் வந்து நியூசிலாந்து வந்து ஒரு டீசென்ட் ஒரு ஃபார்மிடபிள் டோட்டலாக வந்து ஒரு ஃபைனல்ஸ் வந்து புட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கோர் ஆச்சு. 251 அப்படின்னு ஸ்கோர் பண்ணாங்க அந்த 50 overs. ஸோ அது வந்து ஒரு நிஜமாலே ஒரு ஃபைனல்ஸ்க்குன்னு பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நமக்கு வந்து 251 அப்படிங்கிற ஒரு ஈஸி டோட்டலாக இருந்திருக்கலாம். பட் ஒரு 250 ஒரு ஃபைனல்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ஒரு ப்ரெஷர் தான். அந்த ஃபைனல்ஸ் ப்ரெஷர் அந்த இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஸ்கோராக அப்படியே தான் இருந்துச்சு. பார்த்தா செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்து ஒரு டேர்ன் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால பார்த்தா ஒரு மாதிரி ஒரு ட்ரிக்கி சேஸாக தான் இருந்திருக்கு இந்தியாவுக்கு. அண்ட் இன் ரிப்ளை இந்தியா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண வந்தாங்க. ஸோ ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கிங் ரோஹித் சர்மாவை தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒரு 2023 வேர்ல்டு கப்பில் அவர் என்ன மாதிரியான ஒரு ரோல் ப்ளே பண்ணாரோ அது அந்த ஒரு கேமை தான் கொண்டு வந்தார். ஸோ வந்து ஒரு வில்லியம் ஓவருக்காக இருக்கட்டும், கெயில் ஜேமிசனாக இருக்கட்டும், நேத்தன் ஸ்மித்தாக இருக்கட்டும், எல்லாரையும் போட்டு என்ன சொல்கிறது ஒரு பனிஷ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரெய்னிங் ஆஃப் பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் நம்ம பார்த்தோம் ரோஹித் சர்மா பேட்லேருந்து. ஸோ சுப்மன் கில் ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டெடியாக ரோஹித் சர்மா தான் ஃபுல் அண்ட் ஃப்ளோ ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணார் பவர் பிளேயில். ஸோ ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸ் பார்த்து இருக்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மேபி மேட்ச் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. ஸோ மிச்சல் சாண்ட்னர் ஓவரில் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் ஓவர் காஸ் அடிக்க போய் கிளென் ஃபிலிப்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேட்ச். ஸோ நியூசிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. அந்த ப்ளஸ் வந்து இந்த ஒரு கேம்லேயும் அவங்களோட ப்ரெசன்ஸ் தெரிஞ்சு கிளென் ஃபிலிப்ஸ் அந்த எக்ஸ்ட்ராடினரி கேட்ச் மேட்ச் பார்த்ததுனால தெரிஞ்சிருக்கும் சரியாக எக்ஸ்ட்ராடினரி கேட்ச். அதுக்கப்புறம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிளேயர் விராட் கோலி வந்ததுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு ரனில் பார்த்தீங்கன்னா மைக்கேல் பிரேஸ்வெல் ஓவரில் வந்து அக்ராஸ் ஆட போயிட்டு எல்பிடபிள்யூ ஆவர். ஸோ என்டையர் க்ரௌட் ஐ திங்க் என்டையர் நேஷன் கூட சைலண்ட்டாக இருந்திருக்கும் அந்த ஒரு மொமெண்ட் இது பண்ண வரைக்கும். அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு கொஞ்சம் பொறுமையாக ஆட வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு அந்த ஒரு சுச்சுவேஷனில். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் ஒரு பேஷன்ஸோடு ஆடினதுக்கு ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் திடீர்னு ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க போகிறேங்கிற போயிட்டு ஸ்டம்பிங் ஆவார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மேஜர் ஒரு செட்பேக்காக போயிடும் இந்தியாவுக்கு. ஒரு 3 wickets ஒரு இன் பிட்வீன் ஒரு 3 to 4 hours லூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் அக்சர் பட்டேல் 2 பேரும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இது பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணாங்க. அக்சர் பட்டேலும் கொஞ்சம் ஒரு ரீசனபிள் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் வந்து தேவையில்லாத ஒரு ஷாட் ஆட போய் மைக்கேல் பிரேஸ்வெலுக்கு அகைன்ஸ்ட் ஒரு விக்கெட்டை விடுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மாதிரி ப்ரெஷராக இப்போ ஒரு இந்த கேமே பார்த்தீங்கன்னா ஒரு சீசா பேட்டில் மேலே தான் போச்சு. திஸ் ஆர் தட்ங்கிற மாதிரி தான் போச்சு.
அதுக்கப்புறம் ஒரு கேஎல் ராகுல் அண்ட் அக்சர் ஒரு ஸ்ரேயசர் கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்ரேயசர் 48 வந்து என்ன சொல்லுவது, மிச்சல் சாண்டர் அகேன்ஸ்டாக ஒரு லெக் சைடில் ஆட போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக்வர்ட் ரச்சின் ரவீந்திரா ஒரு பிரில்லியன்ட் ஒரு கேட்ச். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மாதிரி ப்ரெஷராக போச்சு. தென் ஒரு கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, இவங்க 2 பேரும் வந்தாங்க. இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஸ்டார்டடாக இருந்துச்சு. ஒரு 5 to 6 balls கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடினார். அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா ஒரு ஸ்ட்ரைட்டாகவே ஒரு 6 அடிப்பார். அதுக்கப்புறம் ஒரு பவுண்ட்ரி. கேஎல் ராகுலும் அதுக்கப்புறம் கியரை ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா பண்ணாங்க. நியூசிலாந்து ஸ்பின்னர்ஸ் பொறுத்தவரைக்கும் லைக் சீமஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ சீமஸ் வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் அட்டாக்கிங் மோடுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேஎல் ராகுல் ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும் ஒரு நல்லா இது பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து கேஎல் ஜெமிசன் ஒரு ஷார்ட் பாலுக்கு ஆட போயிட்டு ஒரு டாப் ஏஜ் பார்த்து காட்டன் கோல் ஆகிடுவார். அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா வந்தார். ஸோ ஒரு 2 overs 7 runs அப்படிங்கிற ஒரு இருக்கும்போது கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கும். வின்னிங் ரன்ஸ் வந்து ஜடேஜா வின் பண்ணி ஜடேஜா அடித்து இந்தியா வின்ஸ் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்துச்சு. ஸோ 12 yearsக்கு அப்புறம் இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஜமாலே ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நேற்று நான் அந்த கேம் பார்த்தீங்கன்னா மெரினாவில் தான் நான் பார்த்தேன். நான் நிஜமாலே ஒரு ஃப்ரம் பால் 1லேருந்து ஒரு எண்ட் ஆஃப் த ஜடேஜா வின்னிங் ஷாட் வரைக்குமே நான் பார்த்தேன். ஒரு அமேசிங் ஃபீலாக இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஓப்பன் க்ரௌடில் வித் ஃபேன்ஸோட என்ன சொல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுங்கிறது ஒரு நிஜமாலே ஒரு அமேசிங் ஒரு ஃபீலாக இருந்துச்சு எனக்கு. அந்த ஒரு இது ஒரு பிரில்லியன்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் தென் டீம் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு அன்பீட்டன் சைடாக இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ 2013க்கு அப்புறம் 2025 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2010-25 ஒரு சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013லேயும் டீம் இந்தியா வாஸ் அன்பீட்டன். இந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா டீம் இந்தியா வாஸ் அன்பீட்டனாக வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அனதர் சிமிலாரிட்டி இஸ் 2010 சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இங்கிலாந்து அகேன்ஸ்டாக ஒரு ஹோம் டெஸ்ட் சீரிஸ் டிஃபீட் ஆவாங்க. அது அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து வின் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நியூசிலாந்து அகெயின்ஸ்டாக ஹோம் சீரீஸில் ஒயிட் வாஷ் ஆவாங்க. சீரீஸ் லாஸ்ங்கிறத தாண்டி ஒயிட் வாஷ் ஆவாங்க. அது வந்து ஒரு மேஜர் ஒரு நிறைய ஒரு கிரிட்டிசிசம் வந்து இது பண்ணிச்சு. ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் ஏற்ற மாதிரி ஆச்சு. அதே நியூசிலாண்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸில் வின் பண்ணாங்க. ஸோ இதுக்கு எல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா டீம்ஸ் செலெக்ஷனை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா டீம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. ஏன்னா என்ன சொல்கிறது, ஒரு சீமஸை யாருமே இல்லை. சீமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஸ்தீப் சிங், அர்ஷித் ராணா, முகமது ஷமி, ஒரு 4th சீமராக வந்து ஹர்திக் பாண்டியா தான் இது பண்ணாங்க. லைக் ஸ்பின்னர்ஸ் நிறைய இருந்தாங்க. ஒரு வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும், ஒரு வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், ஒரு குல்தீப் யாதவாக இருக்கட்டும், ஒரு அக்சர் பட்டேலாக இருக்கட்டும், ரவீந்திர ஜடேஜாவாக இருக்கட்டும், ஒரு 5 ஸ்பின்னரோட போனாங்க. ஸோ இது வந்து ஒரு நிறைய ஒரு கொஸ்டின் மார்க்ஸ் கிரியேட் பண்ணிச்சு. ஏன் என்ன சொல்ல ஸ்பின்னர்ஸ் நிறைய ட்ரஸ்ட் பண்ணி போனாங்க, சீமர்ஸே இல்லை. ஏன்னா பும்ராவும் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இல்லை, அதுவும் ஒரு செட்பேக்காக போச்சு. ஒரு பிஃபோர் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது எப்படி இந்த டீம் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வித்தவுட் பும்ரா எப்படி இந்த டீம் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தாட் எல்லாத்தையும் என்ன சொல்கிறது உடச்சி எடுத்து ஒரு அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண. எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ் தான் இந்த சீரீஸ்க்கு ஒரு மேஜர் கீ பாயிண்ட்டாக இருந்திருக்காங்க. ஏன்னா வித்தவுட் ஸ்பின்னர்ஸ் இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸில் சத்தியமாக பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா வந்து 4 ஸ்பின்னர் வச்சு ஆடினாங்க. சத்தியமாக அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ரிஸ்க்கான இதுதான். ஏன்னா என்ன சொல்கிறது, சீமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இல்லை நம்ம இந்தியன் டீம் பொறுத்த பெருசான்னு பார்த்தீங்கன்னா. அர்ஷித் ராணா ஒரு ஃபஸ்ட்டு 2 games அதுக்கப்புறம் அர்ஷித் ராணா வந்து பெஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி வந்து நியூசிலாந்து அகேன்ஸ்டாக பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கேமே ஒரு 5-4, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கேம் கண்டிஷன் நல்லா பண்ணி ஃபைனல்ஸில் ஓரளவுக்கு ஒரு ரீசனபிள் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பின் அட்டாக் வச்சு இந்த மாதிரி ஒரு டீம் ஒரு சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி ஒன். அதை வந்து பிரில்லியண்ட்டாக பண்ணாங்க. அந்த ஹெட் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியாக இருக்கட்டும், 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் யாராலும் மறந்துருக்க மாட்டோம். ஏன்னா அந்த ஒரு டிஃபீட்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு என்ன சொல்கிறது கொஞ்சம் மாதிரி ஹார்ட் ப்ரோக்கன் மூமெண்ட்டாக இருந்தது. அந்த ஒரு இதை பார்த்து 2024 T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பேக் டு பேக் ஒரு ஐசிசி ஈவெண்ட்ஸ் வந்து அண்டர் ரோஹித் சர்மா கேப்டன்சி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்ச் ஆனதுக்கு முன்னாடி நிறைய ஒரு ரூமர்ஸ்லாம் வந்துச்சு, ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட், ரவீந்திர ஜடேஜா ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. லைக் காட்ஸ் கிரேஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் ஆஸ் ஆஃப் நவ் எதுவுமே வரல.
வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் தான் எனக்கும். அண்ட் அந்த சேம் டைம் கௌதம் கம்பீரோட கோச்சிங் கொஞ்சம் நல்லாவே தான் இருந்திருக்கு. ஏன்னா என்ன சொல்கிறது, பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் தோற்றதுக்கப்புறம் கௌதம் கம்பீரோட பொசிஷன்லேயும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்ஸ் இருந்துச்சு, என்னடா இதுங்கிற மாதிரி. பட் ஒரு சில டிசிஷன்ஸில் கௌதம் கம்பீர் இடத்துல நமக்கு என்ன சொல்கிறது ஒரு பெருசாக இருந்துச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் அது ஓரளவுக்கு என்ன சொல்கிறது கொஞ்சம், பட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு பிரில்லியன்ஸ் அண்ட் ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பை எண்ட் ஆஃப் த வீடியோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் பை டீம் இந்தியா. பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் ஃபியூச்சர் கைஸ். இப்போ சொல்கிற மாதிரி பிரிங் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி டு ஹோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கொண்டு வந்து என்ன சொல்கிறது, பிரிங் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி லைக் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு நேற்று. ஸோ பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் பை டீம் இந்தியா கைஸ்.